1983ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி அன்றைய தினம் சாவர்கரின் 100வது பிறந்த நாள். இந்த தினத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டாட முடிவெடுத்த வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் சமத்துவ ஜோதி யாத்திரை என்ற பயணத்தை தொடங்கினர். மகாராஷ்டிராவின் ரத்னகிரி பகுதியில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்காக கட்டப்பட்ட கோவில் ஒன்று உள்ளது. அங்கிருந்து யாத்திரையை தொடங்கிய அவர்கள் 4200 கிலோமீட்டர் பயணித்து மும்பையில் உள்ள சைத்ர பூமியில் பயணத்தை நிறைவு செய்தனர். ஏனெனில் அங்குதான் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சமாதி இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழலாம். சாவர்கரின் 100ஆண்டு விழா யாத்திரை ஏன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கான கோவிலில் இருந்து தொடங்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய அம்பேத்கரின் சமாதியில் நிறைவடைந்தது? இதற்கான பதில் பட்டியல் சமூக மக்களின் நலனுக்காக அம்பேத்கருக்கு இணையாக சாவர்கர் போராடினார் என்பதுதான். ஒருபுறம் சாவர்கர் மீது சிலர் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். மறுபுறம் சாவர்கரின் சமூக சேவையை விழா எடுத்து மற்றொரு தரப்பினர் கொண்டாடி தீர்க்கின்றனர். அப்படியென்றால் உண்மையில் சாவர்கர் என்பவர்தான் யார்? மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக் நகருக்கு அருகே பகூர் என்ற இடம் உள்ளது. அங்கு 1883ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி சாவர்கர் பிறந்தார். அவரது முழு பெயர் விநாயக் தாமோதர் சாவர்கர். அவரது தந்தை தாமோதர் பந்த், தாய் ராதாபாய். சாவர்கருக்கு 2 சகோதரர்களும் 1 சகோதரியும் இருந்தனர். சாவர்கருக்கு 9 வயது இருந்தபோது அவர் தாய் இறந்து விட்டார். அந்த சமயத்தில் பாலகங்காதர திலகர் நடத்தி வந்த கேசரி என்ற பத்திரிகை மிகவும் பிரபலமாக இருந்தது. அந்த பத்திரிகையின் மூலமாக இந்தியாவின் அப்போதைய நிலை குறித்தும் சுதந்திர போராட்டம் குறித்தும் சாவர்கர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள தொடங்கினார். மேலும் வரலாறு, சுதந்திர போராட்டம் தொடர்பாக மேலும் பல புத்தகங்களை அவர் வாசிக்க தொடங்கினார். இது குறித்து நண்பர்களுடன் தொடர்ந்து விவாதித்தார். நாளடைவில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் சாவர்கர் நாயக பிம்பத்தை அடைந்தார். சுதந்திர போராட்டத்திற்கு பங்களிப்பாற்றும் வகையில் மித்ர மேளா என்ற அமைப்பை தனது நண்பர்களுடன் சேர்ந்து சாவர்கர் தொடங்கினார். அந்த அமைப்பில் மாணவர்கள் பலர் ஆர்வத்துடன் இணைந்தனர். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் மித்ரமேளா அமைப்பின் கூட்டம் நடைபெறும். சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாற்றையும் நாட்டின் இழிவான நிலைமை குறித்தும் ஆவேசத்துடன் உரையாற்றுவார் சாவர்கர். மித்ரமேளா சிறிய அமைப்புதான் என்றாலும் அதன் மீதும் சாவர்கர் மீதும் போலீசார் ஒரு கண் வைத்திருந்தனர். இத்தனைக்கும் அப்போது சாவர்கர் பள்ளி மாணவனாகத்தான் இருந்தார். இதனிடையே மகாராஷ்டிராவின் பல பகுதிகளில் பிளேக் நோய் அசுர வேகத்தில் பரவியது. பலர் கொத்து கொத்தாக செத்து மடிந்தனர். சாவர்கரின் குடும்பத்தினரையும் நோய் பாதிப்பு விட்டு வைக்கவில்லை. சாவர்கரின் தந்தையும் சித்தப்பாவும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். பள்ளி படிப்பை முடித்த சாவர்கருக்கு புனேவில் உள்ள ஃபெர்குசன் கல்லூரியில் இடம் கிடைத்தது. எனவே நாசிக்கில் இருந்து அவர் புனேவுக்கு சென்றார். அங்கு அபினவ பாரத் என்ற புதிய அமைப்பை அவர் தொடங்கினார். கல்லூரியில் நல்ல முறையில் படிப்பது, பட்டம் பெறுவது எல்லாம் சாவர்கருக்கு 2ஆம் பட்சம்தான். அவரது முதல் இலக்கென்பது தனது அமைப்புக்கு ஆள் திரட்டுவதும் அமைப்பின் கொள்கைகளை மாணவர்களிடையே கொண்டு செல்வதும் தான். பள்ளியைப் போலவே கல்லூரியிலும் மாணவர்கள் மத்தியில் சாவர்கர் தான் ஹீரோ. அவரது ஆக்ரோஷமான பேச்சு அனைத்து மாணவர்களையும் கட்டி போட்டது. ஒவ்வொரு வார இறுதியிலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அபினவ பாரத் அமைப்பின் ரகசிய கூட்டம் நடைபெறும். சிறுவர்கள் சிலர் இணைந்து ஆர்வக் கோளாறால் ஏதோ ஒரு அமைப்பை தொடங்கியுள்ளதாகத்தான் பிரிட்டிஷ் அரசு தொடக்கத்தில் நினைத்தது. ஆனால் மாணவர்களை தாண்டி பொதுமக்களும் அந்த அமைப்பில் இணையத் தொடங்கிய போதுதான் நிலைமையின் தீவிரத்தை போலீசார் உணர்ந்தனர். சாவர்கர் நடத்தி வந்த அபினவ பாரத் அமைப்பு எந்த நேரத்திலும் வெடிக்க காத்திருக்கும் எரிமலை போன்றது என்று உளவுத்துறையும் தகவல் கொடுத்தது. அந்த புள்ளியிலிருந்து தீவிரமடைய தொடங்கியது சாவர்கர் மீதான போலீசாரின் கண்காணிப்பு. போலீசாரை சிறிதும் சட்டை செய்யாமல் கையெழுத்து பத்திரிகை ஒன்றையும் தொடங்கினார் சாவர்கர். அதில் இடம்பெற்ற பல கட்டுரைகளை மகாராஷ்டிராவின் முக்கிய பத்திரிகைகளும் வெளியிடத் தொடங்கின. இப்படி ஆக்ரோஷமான பேச்சாலும் ஆவேசமான எழுத்தாலும் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டிருந்தார் சாவர்கர். மேலும் அந்நிய பொருட்களை புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அவரது கருத்தை ஏற்ற இளைஞர்கள் வீடு வீடாக சென்று அந்நிய துணிகளை சேகரித்தனர். மலைபோல் சேர்ந்த அந்த துணிகளை எரிக்கும் நிகழ்வை பாலகங்காதர திலகர் போன்ற விடுதலை போராட்ட ஜாம்பவான்கள் தொடங்கி வைத்தனர். இது நடந்தது 1905ஆம் ஆண்டு. அந்நிய துணிகளை எரித்த சாவர்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்லூரி நிர்வாகத்திற்கு போலீசார் அழுத்தம் கொடுத்தனர். இதனால் சாவர்கருக்கு பெரும் தொகையை அபராதமாக விதித்த கல்லூரி நிர்வாகம் கல்லூரி விடுதியில் இருந்தும் அவரை வெளியேற்றியது. இந்த நடவடிக்கையை கண்டித்து
தனது கேசரி பத்திரிகையில் பாலகங்காதர திலகர் கட்டுரை எழுதினார். மறுபுறம் சாவர்கருக்கு ஆதரவாக பொதுமக்கள் நின்றனர். அவருக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையையும் பொதுமக்களே கட்டினர். இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருந்தார் சாவர்கர். சாவர்கரின் அபினவ பாரத் அமைப்பின் செல்வாக்கு மகாராஷ்டிரா முழுவதும் பரவியது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அதன் கிளைகள் தொடங்கப்பட்டன. இதனால் பிரிட்டிஷ் அரசுக்கு தலைவலி அதிகரித்தபடி இருந்தது. சாவர்கர் கொடுக்கும் தொல்லையை சகிக்க முடியாததால் போலீசார் அவரை கைது செய்ய நினைத்தார்கள். ஆனால் அவ்வாறு செய்தால் பொதுமக்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். இதனால் போலீசாருக்கு மெல்லவும் முடியாத, துப்பவும் முடியாத நிலை ஏற்பட்டது. இதனிடையே யமுனாபாய் என்பவருடன் சாவர்கருக்கு திருமணம் நடைபெற்றது. பிரபாகரன் என்ற கைக்குழந்தையும் பிறந்தது. அந்த சமயத்தில் லண்டன் சென்று சட்டம் பயில விரும்பினார் சாவர்கர். ஆனால் லண்டன் வரை சென்று படிக்க பெரும் தொகை தேவை. சாவர்கரிடம் அவ்வளவு பணமில்லை. பணத்தை திரட்ட என்ன செய்யலாம் என யோசிக்க தொடங்கினார். அந்த சமயத்தில் லண்டனில் இருந்த சியாமாஜி கிருஷ்ணவ வர்மா என்பவர் சாவர்கரின் படிப்புக்கு உதவி செய்ய முன்வந்தார். இதனால் சாவர்கரை காட்டிலும் பிரிட்டிஷ் போலீசார்தான் அதிகம் மகிழ்ச்சி அடைந்தனர். சாவர்கர் லண்டன் சென்று விட்டால் இந்தியாவில் அவர் தங்களுக்கு கொடுத்து வரும் தலைவலி குறையும் என்று அவர்கள் நினைத்தனர். இந்தியாவை விட்டு கிளம்புவதற்கு முன்பாக அபினவ பாரத் நிர்வாகிகளை அழைத்து சாவர்கர் கூட்டம் ஒன்றை நடத்தினார். அந்த கூட்டத்தில் தனது எண்ணத்தை தெளிவாக பதிவு செய்தார். பிரிட்டிஷாரை விரட்டுவதும் பூரண சுயராஜ்யமும் தான் நம்முடைய இறுதி இலக்கு. அதற்கான ஒரே வழி ஆயுத புரட்சி. ஐரோப்பாவில் இருந்தபடி ஆயுதங்களை சேகரிப்பது சுலபமாக இருக்கும். கொஞ்சம் முயன்றால் தேவையான ஆயுத பயிற்சிகளையும் பெற முடியும். முழுமையாக தயாராகிவிட்டு இந்தியாவில் ஆயுத புரட்சியை தொடங்கலாம் என்று சாவர்கர் நினைத்தார். அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்தவுடன் அவர் லண்டன் புறப்பட்டார். அவருக்கு முன்பாகவே அவர் குறித்த முழு தகவல்களும் லண்டனை சென்றடைந்தன. சாவர்கர் மிகவும் ஆபத்தான நபர். இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசுக்கு தொடர் தொல்லைகளை அவரும் அவரது அமைப்பும் கொடுத்து வந்திருக்கிறது. எனவே லண்டனில் அவரை கவனமாக கையாள வேண்டும் என்று அறிவுறுத்தல்கள் பறந்தன. இந்தியாவில் இருந்து லண்டனுக்கு கப்பலில் செல்ல அதிக நாட்கள் பிடிக்கும். இந்த கப்பல் பயணத்தின் போது தன்னுடன் பயணித்த பல இளைஞர்களை சந்தித்து தனது நோக்கம் குறித்து எடுத்துரைத்தார் சாவர்கர். லண்டன் சென்றதும் முதல் வேலையாக ஃப்ரீ இந்தியா சொசைட்டி என்ற புதிய அமைப்பை சாவர்கர் தொடங்கினார். லண்டனில் சாவர்கருக்கு உறுதுணையாக இருந்தவர்களில் முதன்மையானவர் ஒரு தமிழர். அவர் பெயர் வரகநேரி வேங்கடேச சுப்பிரமணிய ஐயர், சுருக்கமாக வாவேசு ஐயர். லண்டனில் உள்ள இந்திய தலைவர்கள் பலரை சாவர்கர் அடுத்தடுத்து சந்தித்து பேசினார். தனது ஆயுத போராட்டம் குறித்து எடுத்துரைத்தார். எத்தனை நாட்கள்தான் வியூகங்கள் வகுத்து கொண்டே இருப்பது? எனவே உடனடியாக களத்தில் இறங்க முடிவெடுத்தார் சாவர்கர். அவருக்கு அப்போது தேவைப்பட்டதெல்லாம் இரண்டே விஷயங்கள்தான். ஒன்று ஆயுதங்கள், மற்றொன்று அவற்றை கையாள்வதற்கான பயிற்சி. இரண்டையும் பெறுவதற்கான முயற்சியில் சாவர்கரும் வாவேசு ஐயரும் ஈடுபட்டனர். லண்டனில் உள்ள பயிற்சி சாலை ஒன்றில் சேர இருவரும் விண்ணப்பித்தனர். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. இருப்பினும் பல்வேறு முயற்சிகள் செய்து இருவரும் துப்பாக்கியை கொண்டு சுட பயிற்சி பெற்றார்கள். இந்த சமயத்தில்தான் 1857ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சி என்று பிரிட்டிஷாரால் சொல்லப்பட்ட முதல் சுதந்திர போராட்டம் குறித்து சாவர்கர் புத்தகம் எழுதினார். சுதந்திர போராட்ட எண்ணத்தை இந்திய மக்கள் மனதில் விதைத்த புத்தகங்களில் அது மிகவும் முக்கியமானது. சாவர்கர் எழுதிய அந்த புத்தகம் பின்னாட்களில் பல பதிப்புகளை கண்டது. அந்த புத்தகத்தின் 3வது பதிப்பு அமெரிக்காவில் வெளியானது. 5வது பதிப்பை பகத்சிங் வெளியிட்டார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானில் இருந்தபோது அதன் அடுத்த பதிப்பை வெளியிட்டார். பகத்சிங், நேதாஜி உள்ளிட்டோர் மறுபதிப்பு கொண்டு வரும் அளவுக்கு அந்த புத்தகம் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. லண்டனில் இருந்தபடி இந்திய விடுதலை போராட்டத்திற்கு பல்வேறு நாடுகளிடமிருந்து ஆதரவு திரட்டும் முயற்சியில் சாவர்கர் ஈடுபட்டார். குறிப்பாக எகிப்து, அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ள தலைவர்களுக்கு அவர் தொடர்ந்து கடிதங்களை எழுதினார். சாவர்கர் லண்டனில் இருந்த சமயத்தில்தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தியும் அங்கு வந்திருந்தார். உடனடியாக அவரை சென்று சந்தித்த சாவர்கர் தனது திட்டங்கள் குறித்து தெரிவித்தார். இந்த சந்திப்பு குறித்து தனது நினைவுகளை தனது இந்து சுயராஜ்யம் புத்தகத்தில் காந்தி பதிவு செய்திருக்கிறார். இதனிடையே மகாராஷ்டிராவில் சாவர்கரின் மூத்த சகோதரரான கணேஷ் சாவர்கருக்கு தேச துரோக வழக்கில் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இந்த சம்பவம் பொதுமக்களை கொந்தளிக்க செய்தது. அதன் உச்சமாக ஆனந்த் லக்ஷ்மண் கன் என்ற 19 வயது இளைஞன் இந்த வழக்கை விசாரித்த நாசிக் கலெக்டர் ஜாக்சன் என்பவரை சுட்டுக் கொன்றார். இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி
லண்டனில் இருந்து சாவர்கர் அனுப்பி வைத்திருந்த துப்பாக்கியாகும். இது போதாதென்று லண்டனில் இருந்து இந்தியா திரும்பிய சேஷகிரி ராவ் என்பவரிடம் துப்பாக்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். வழக்கிலிருந்து தப்பிக்க நினைத்த அவர் சாவர்கரையும் வாவேசு ஐயரையும் போலீசில் காட்டிக் கொடுத்து விட்டார். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இருவரும் போர் தொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் அரசு சாவர்கரையும் வாவேசு ஐயரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டது. இனியும் லண்டனில் இருப்பது நல்லதல்ல, உடனடியாக பாரிஸுக்கு சென்றுவிடும்படி சாவர்கரை அவரது நண்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதனை ஏற்ற சாவர்கர் அபினவ பாரத் அமைப்பின் பொறுப்புகளை வாவேசு ஐயரிடம் ஒப்படைத்துவிட்டு பாரிஸ் சென்றடைந்தார். அங்கிருந்தபடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து திட்டம் தீட்டினார். இந்தியாவுக்கு ஆயுதங்கள் அனுப்புவது குறித்தும் ஆலோசித்தார். அப்போதுதான் சாவர்கரின் பெயருக்கு அந்த கடிதம் வந்தது. அதனை எழுதியிருந்தவர் வாவேசு ஐயர். சாவர்கரை உடனடியாக லண்டனுக்கு திரும்பி வரும்படி அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கடிதத்தை உண்மையிலேயே வாவேசு ஐயர்தான் எழுதினாரா அல்லது சாவர்கரை வரவைக்க பிரிட்டிஷ் போலீசார் போட்ட சதி திட்டமா என்பது புரியவில்லை. எது எப்படியோ லண்டன் செல்வது என்று முடிவெடுத்தார் சாவர்கர். 1910 மார்ச் மாதம் 13 அன்றைய தினம் சாவர்கர் லண்டன் வந்து சேர்ந்தார். வந்தடைந்ததுதான் தாமதம். உடனடியாக அவரை சுற்றி வளைத்து கைது செய்தது போலீஸ். சாவர்கர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை இந்தியா கொண்டு செல்லும் ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்ய தொடங்கினர். மறுபுறம் வாவேசு ஐயர் உள்ளிட்டோர் சாவர்கரை தப்பிக்க வைப்பது என முடிவு செய்தார்கள். அதற்கான திட்டமும் ரெடி. இங்கிலாந்தில் இருந்து சாவர்கரை அழைத்துச் செல்லும் கப்பல் பிரான்ஸ் நாட்டில் உள்ள மார்செல்ஸ் துறைமுகத்தில் சிறிது நேரம் நின்று செல்லும். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு சாவர்கர் கப்பலில் இருந்து தப்பிக்க வேண்டும். பிரான்சின் எல்லை பகுதிக்குள் சென்றுவிட்டால் பிரிட்டிஷ் அரசால் அவ்வளவு எளிதில் சாவர்கரை கைது செய்ய முடியாது. இதுதான் திட்டம். எதிர்பார்த்தபடியே சாவர்கரை அழைத்துச் சென்ற கப்பல் மார்செல்ஸ் துறைமுகத்தில் நின்றது. அந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர் கப்பலில் இருந்து கடலில் குதித்து வேகமாக நீந்தியபடியே கரையை வந்தடைந்தார். எத்தனை முயன்றும் போலீசாரால் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஒரு வழியாக பிரான்ஸ் நாட்டின் எல்லைக்குள் சாவர்கர் நுழைந்து விட்டார். திட்டமிட்டபடிதான் அனைத்தும் நடந்திருந்தது. ஆனால் பிரெஞ்சு போலீசாருக்கு சில தங்க நாணயங்களை கொடுப்பதாக பேரம் பேசி பிரிட்டிஷ் அதிகாரிகள் சாவர்கரை மீண்டும் கைது செய்துவிட்டனர். இந்தியாவில் சாவர்கரின் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு 50 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அதாவது 1911 கைதான சாவர்கர் 1960 வரை சிறையில் இருக்க வேண்டும். அதுவும் சித்திரவதைகளுக்கு பெயர் போன அந்தமான் சிறையில். அந்தமான் சிறைக்கு சென்றவர்களில் பாதி பேர் மீண்டும் திரும்பி வந்ததாக வரலாறே இல்லை. நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் சாவர்கர் அந்தமான் அழைத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டார். இத்தனைக்கும் சாவர்கருக்கு அப்போது வெறும் 26 வயதுதான் ஆகியிருந்தது. சிறை வாழ்க்கை என்பதே நரகம்தான். அதிலும் அந்தமானில் சிறை வாழ்க்கை என்பது வீழ முடியாத நரகம். கைதிகளுக்கான உரிமைச் சட்டங்கள் எதுவும் அங்கு செல்லுபடியாகாது. சுகாதாரமான அறை, ஆரோக்கியமான உணவு போன்ற பேச்சுக்கே அங்கு இடமில்லை. உணவில் காய்கறிகள் மட்டுமல்ல, பூச்சி புழுக்களும் நிறைந்திருக்கும். அதனைத்தான் சாப்பிட்டாக வேண்டும். புகார் அளித்தால் அதற்கும் தண்டனை விதிக்கப்படும். 104, 105 டிகிரிக்கு மேல் சென்றால்தான் காய்ச்சலுக்கு கூட சிகிச்சை வழங்கப்படும். அந்தமான் சிறையில் நடைபெறும் கொடுமைகள் குறித்து வெளியுலகத்திற்கு தெரிவிக்க முடியாது. அதேபோல் வெளி உலகில் என்ன நடக்கிறது என்ற தகவலும் அந்தமான் கைதிகளை வந்தடையாது. அந்தமானில் கைதிகளை மனதளவில் பலவீனமடையச் செய்ய விதவிதமான தண்டனைகள் சிறை அதிகாரிகளின் கைவசம் இருந்தன. தனிமைச் சிறை என்பது அவர்களின் பிரம்மாஸ்திரம். அத்தகைய தனிமைச் சிறைகளில் சாவர்கர் பலமுறை அடைக்கப்பட்டார். தொடர்ந்து 1 வார காலத்திற்கு நின்று கொண்டே இருக்கும்படி சிறையில் அவர் சங்கிலியால் விலங்கிடப்பட்டார். மிகுந்த உடல் உழைப்பு தேவைப்படும் செக்கிழுக்கும் வேலை சாவர்கருக்கு வழங்கப்பட்டது. செக்கிழுத்து ஒரு நாளைக்கு 30 பவுண்டு எண்ணெயை உற்பத்தி செய்ய வேண்டும். 30 பவுண்டு எண்ணெய் எடுக்க நாள் முழுவதும் மாடாய் உழைக்க வேண்டும். ஆனால் அரை மணி நேரம் செக்கிழுத்தாலே தலை சுற்றிவிடும் என்பதுதான் இதில் கூடுதல் கொடுமை. சாவர்கரின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைய தொடங்கியது. இது போதாதென்று மலேரியா நோயும் தாக்கவே மிகவும் உருக்குலைந்து போனார் சாவர்கர். அவரது உடல் எடை 108 பவுண்டிலிருந்து 92 பவுண்டாக குறைந்தது. அந்தமான் சிறையில் நாளுக்கு நாள் வாழ்க்கை நரகமாக நகர்ந்தது.
அந்தமான் சிறையிலேயே நோய்வாய்ப்பட்டு வாழ்வதை காட்டிலும் தனது தாய் நாடான இந்தியாவுக்கு சென்று உயிர் விடுவது எவ்வளவோ மேல் என்று நினைத்தார் சாவர்கர். எனவே தன்னை விடுவிக்க வலியுறுத்தி பிரிட்டிஷ் அரசுக்கு அவர் கோரிக்கை மனு எழுதினார். ஆனால் சாவர்கர் சாதாரண நபர் அல்ல, அவர் மிகவும் ஆபத்தானவர் என்பதை பிரிட்டிஷ் அரசு நன்கு அறிந்திருந்தது. எனவே அவரது கோரிக்கை மனுக்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு கூட சாவர்கர் சென்றார். இந்தியாவில் 1919ஆம் ஆண்டுதான் சிறைச்சாலைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி தான் சிறைச்சாலைகளின் அவல நிலைகள் குறித்து ஆய்வு செய்து அதனை மேம்படுத்த பரிந்துரைகளை வழங்கியது. அதன் பின்னர்தான் இந்திய சிறைச்சாலைகளில் பெரும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. இந்த மாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பு இந்திய சிறைச்சாலைகள் சொல்ல முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தன. அந்த மோசமான காலகட்டத்தில்தான் சாவர்கர் சிறை வாழ்க்கையை அனுபவித்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சாவர்கர் அந்தமானில் இருந்த நிலையுடன் ஒப்பிட்டால் இந்திய சிறைகளில் இருந்த அரசியல் கைதிகள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றே கூறலாம். ஒரு கட்டத்தில் சாவர்கரை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் வலுக்கத் தொடங்கியது. சாவர்கரை விடுவிக்க வேண்டும் என காந்தியும் பம்பாயில் குரல் கொடுத்தார். அவரை விடுவிக்க வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இத்தகைய தொடர் அழுத்தங்கள் காரணமாக 1921ஆம் ஆண்டு சாவர்கரை அந்தமான் சிறையிலிருந்து இந்திய சிறைக்கு மாற்ற பிரிட்டிஷ் அரசு முன்வந்தது. 11 ஆண்டுகளாக அந்தமான் சிறையில் இருந்த சாவர்கர் மகாராஷ்டிராவில் உள்ள ரத்னகிரி சிறைக்கு மாற்றப்பட்டார். அங்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சிறைவாசம் அனுபவித்த நிலையில் 1924ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி அவருக்கு விடுதலை கிடைத்தது. இருப்பினும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் ரத்னகிரி மாவட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டது. அரசியல் நடவடிக்கைகளில் தானே ஈடுபடக்கூடாது, சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் தானே என்று நினைத்த சாவர்கர் விடுதலையான கையோடு புதிய இயக்கத்தை தொடங்க முடிவெடுத்தார். அதன்படி 1924ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி ரத்னகிரி இந்து சபா இயக்கம் தொடங்கப்பட்டது. அவரது புதிய பயணத்திற்கு RSS அமைப்பின் நிறுவனரான ஹெட்கேவர் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்து மதம் என்னதான் ஆதியும் அந்தமும் அற்றதாகவும் பல முற்போக்கு கருத்துக்களையும் தத்துவங்களையும் கொண்டிருந்தாலும் சில மூட பழக்க வழக்கங்களும் அதில் வேரூன்றி இருப்பதை சாவர்கர் கவனித்தார். எனவே முதன் வேலையாக அந்த மூட நம்பிக்கைகளை களைய வேண்டும் என்று முடிவு செய்தார். அதன்படி இந்து மதத்தின் வளர்ச்சிக்கு 7 விஷயங்கள் தடையாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். 1. தீண்டாமை. 2. ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து உணவு உண்ண மறுத்தல். 3. ஜாதி மறுப்பு திருமணம் செய்ய மறுத்தல். 4. தொழில் வேற்றுமை. 5. கடல் கடந்து செல்ல விதிக்கப்பட்ட தடை. 6. அனைவரும் வேதம் படிக்க முடியாத நிலை. 7. பிற மதத்தினரை இந்து மதத்தில் சேர்த்துக் கொள்ளாமை. இந்த 7 விஷயங்களும் இந்து மதத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக தெரிவித்த சாவர்கர் இவற்றை தகர்த்தெறியும் வேலைகளை வாழ்நாள் முழுவதும் செய்ய தொடங்கினார். பின்னர் தனது அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் பின்வரும் கோரிக்கையை விடுத்தார். இந்த நிமிடத்திலிருந்து எனது கரங்களால் தீண்டத்தகாத சகோதரர்களை நான் தீண்டுவேன். அப்படி செய்யாத நாட்களில் பட்டினி கிடப்பேன். தீண்டத்தகாத மக்களை தொட்டு தீண்டாமை என்னும் பாவத்திலிருந்து நான் விடுபட்டு விட்டேன் என இந்த உலகிற்கு நாம் அறிவிக்க வேண்டும். மற்ற பிரிவினரை எப்படி தமது வீட்டிற்குள் அனுமதிக்கிறோமோ அதேபோல் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களையும் நாம் நமது வீடுகளுக்குள் அனுமதிக்க வேண்டும். நமது கிணற்றிலிருந்து அவர்கள் தண்ணீர் எடுக்கவும் நாம் சம்மதிக்க வேண்டும் என்று சாவர்கர் வலியுறுத்தினார். பேச்சோடு மட்டும் நின்று விடாமல் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை தனது வீட்டிற்கும் அழைத்து வந்தார். அந்த சமயத்தில் இந்து கோவில்களுக்குள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் நுழைவது என்பது முடியாத காரியமாக இருந்தது. தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் கோவில்களுக்குள் நுழைவதை பலரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் அனைத்து மக்களையும் கோவில்களுக்குள் அனுமதித்தே ஆக வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் சாவர்கர். ரத்னகிரியில் இருந்த கோவிலிலும் பட்டியல் சமூக மக்கள் அனுமதிக்கப்படவில்லை. உடனடியாக கோவிலின் நிர்வாக சபையை கூட்டிய அவர் தனது கோரிக்கையை முன்வைத்தார். பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்குள் அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய ஒரு நீதிபதியும் வரவழைக்கப்பட்டார். நீண்ட நெடிய விவாதத்திற்கு பிறகு
அனைத்து தரப்பு மக்களும் கோவிலுக்குள் செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் பட்டியல் சமூக மக்கள் அனைவரையும் சாவர்கர் அந்த கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார். தீண்டாமையை ஒழிக்க இதுபோன்று பல களப்பணிகளை அவர் முன்னெடுத்தார். 1929ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் பூணூலும் அணிவித்தார். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவரையும் தனது வீட்டில் அவர் வளர்க்க தொடங்கினார். சாதி பிரிவுகளும் நால்வர்ணம் என்ற நடைமுறையும் வெறும் பழக்கம் மட்டும்தான். இந்த பழக்கத்திற்கும் இந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தீண்டாமை அழிவதால் இந்து மதம் அழிந்து விடாது. நமது சகோதரர்களில் பலர் தீண்டத்தகாதவர்களாக, விலங்கை காட்டிலும் கீழானவர்களாக நடத்துவது மனிதகுலத்திற்கு மட்டுமல்ல, நமது ஆன்மாவுக்கும் அவமானகரமானது. எனவே தீண்டாமை என்பது முற்றும் முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். நீதியின் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில், மானுடத்தின் அடிப்படையில் தீண்டாமை என்ற கொடுமையை அழிப்பது முக்கியமான கடமை என்று சாவர்கர் தெரிவித்தார். தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே சென்று வணங்க ஏதுவாக புதிய கோவில் ஒன்றை கட்டும்படி தனது நண்பரான பாகோஜி சேத் என்பவரிடம் சாவர்கர் கோரிக்கை வைத்தார். கோவில் கட்டுவதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டது. நிலத்தின் விலை 8000 ரூபாய். ஆனால் கையில் 6000 ரூபாய்தான் இருந்தது. உடனடியாக இந்து மகா சபை உறுப்பினர்கள் பொதுமக்களிடமிருந்து நிதியை திரட்டி எஞ்சிய தொகையை வழங்கினார். இறுதியாக கோவிலும் கட்டப்பட்டது. அந்த கோவிலுக்கு பதித பாவன மந்திர் என பெயரிடப்பட்டது. அதற்கு தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை உயர்த்துபவன் என்று அர்த்தம். பதித பாவன மந்திருக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரையே பூசாரியாக நியமித்தார் சாவர்கர். இந்த கோவிலை யாரை கொண்டு திறந்து வைப்பது என்பதில் பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் சாவர்கருக்கு அத்தகைய குழப்பங்கள் எதுவும் இல்லை. அம்பேத்கர் தான் அந்த கோவிலை திறந்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த சாவர்கர் இது தொடர்பாக அம்பேத்கருக்கு கடிதம் எழுதினார். கோவிலை திறந்து வைக்க வருமாறு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அன்றைய தினத்தில் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டி இருந்ததால் கோவில் திறப்பு நிகழ்ச்சிக்கு அம்பேத்கரால் வர முடியவில்லை. இதுகுறித்து சாவர்கருக்கு கடிதம் எழுதிய அம்பேத்கர் கோவில் திறப்பு விழாவிற்கு வர முடியாததற்கு வருத்தம் தெரிவித்தார். மறுபுறம் சாவர்கர் 5 ஆண்டுகளுக்கு அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடக்கூடாது என விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. 1937ஆம் ஆண்டுதான் சாவர்கர் முழுமையாக விடுதலை பெற்றார். உடனடியாக சாவர்கரை தங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்ள பல்வேறு தலைவர்கள் முயன்றனர். காங்கிரஸ், சோசியலிஸ்ட் கட்சி போன்றவற்றில் இருந்து சாவர்கருக்கு அழைப்பு வந்தது. ஆனால் இந்த அழைப்புகள் எதனையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்து மதத்திற்காகவும் இந்து மக்களுக்காகவும் அவர் செய்ய வேண்டிய பணிகள் கொட்டி கிடந்தன. ஆகவே இந்து மகா சபையில் இணைய முடிவெடுத்தார். 1937ஆம் ஆண்டு அந்த அமைப்பின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அந்த பொறுப்பில் நீடித்தார். இந்து மதத்தில் சீர்திருத்தம் செய்வது, தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்று தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்தார் சாவர்கர். அந்த சமயத்தில்தான் உலகத்தையே உறைய வைத்த அந்த சம்பவம் நிகழ்ந்தது. 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி அன்றைய தினம் டெல்லி பிர்லா மாளிகையில் மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட சாவர்கர் கோட்சேவின் செயலை கடுமையாக கண்டித்தார். இது தொடர்பாக அறிக்கையும் வெளியிட்டார். ஆனால் இந்த கொலையில் சாவர்கருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று கூறி போலீசார் அவரை கைது செய்தார்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டை கோட்சேவே ஏற்கவில்லை. இது குறித்து பின்வருமாறு கோட்சே விளக்கமளித்தார். ஒருமுறை டெல்லியில் காந்திஜி நடத்திய பிரார்த்தனை கூட்டத்தில் நாங்கள் சிலர் குழப்பம் விளைவித்தோம். இதனை அறிந்த சாவர்கர் எங்களை வரவழைத்து மிகவும் கண்டித்தார். காந்திஜி இந்துக்களை தாக்கி பேசினால் நீங்களும் கூட்டம் போட்டு உங்கள் தரப்பு கருத்தை தெரிவியுங்கள். அதனை விட்டுவிட்டு சட்டத்தை மீறி செயல்படாதீர்கள். அதில் எனக்கு எப்போதும் உடன்பாடு இல்லை என்று சாவர்கர் கூறினார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சாவர்கர் உள்ளிட்டவர்களை நம்பி பலனில்லை என்று நாங்கள் முடிவெடுத்தோம். எங்கள் வழியை நாங்களே பார்த்துக் கொள்வது எனவும் உறுதி பூண்டோம். இவ்வாறு நீதிமன்றத்தில் கோட்சே விளக்கமளித்தார். இதனை அடுத்து தீவிர விசாரணைக்கு பிறகு சாவர்கர் விடுதலை செய்யப்பட்டார். வெளியே வந்த சாவர்கர் மீண்டும் தனது பணியை தொடங்கினார். இந்திய இராணுவத்தின் பலத்தை அதிகரிக்க வேண்டும் என சாவர்கர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அனைத்து இந்துக்களுக்கும் இராணுவ பயிற்சி வழங்க வேண்டும் என்ற யோசனையையும் அவர் முன்வைத்தார். நேரு சீனாவுடன் கரம் கோர்த்து இந்தி சீனி பாய் பாய் என நட்பு பாராட்டி கொண்டிருந்த போதும்
சீனாவை சாவர்கர் நம்பவில்லை. நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், இராணுவத்தை எதற்கும் பலப்படுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சாவர்கர் அஞ்சியபடியே நடந்தது. இந்தியா நீட்டிய நேசக்கரத்தை தட்டிவிட்டுவிட்டு இந்தியா மீதே போர் தொடுத்தது சீனா. போரின் முடிவில் இந்தியா பெரும் இழப்பை சந்தித்தது. இது குறித்து கருத்து தெரிவித்த ஜெனரல் கரியப்பா சாவர்கரின் கருத்தை ஏற்று இராணுவத்தை பலப்படுத்தி இருந்தால் இந்த அவலநிலை ஏற்பட்டிருக்காது என்று கூறினார். சாவர்கர் தொடர்ந்து சமூக பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் அவ்வப்போது அவருக்கு பல உடல் உபாதைகள் ஏற்பட்டன. தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொண்டார். இருப்பினும் 1966ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி சாவர்கரின் வாழ்க்கை பயணம் முடிவுக்கு வந்தது. விபரம் தெரியாத சிறுவயதில் மித்ரமேளா என்ற அமைப்பை உருவாக்கி லண்டன் சென்று இந்திய சுதந்திரத்திற்காக ஆயுத புரட்சி செய்ய திட்டமிட்டு அந்தமான் சிறையில் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்து தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக போராடி இந்துக்களின் ஒற்றுமைக்காக கடைசி வரை போராடிய அந்த விநாயக் தாமோதர் சாவர்கர் காலமானார். அரசியல் தலைவர்களையும் அனைத்து இந்துக்களையும், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரையும் சாவர்கர் இறந்துவிட்டார் என்ற அந்த செய்தி நிலைகுறைய வைத்தது. தனது உடலுக்கு எவ்வித மதச் சடங்குகளும் செய்யக்கூடாது என அவர் முன்பே தெரிவித்திருந்தார். அதன்படி அவர் உடல் மின் மயானத்தில் எரியூட்டப்பட்டது. பின்னர் இந்திரா காந்தியின் முயற்சியால் அவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்டது. சாவர்கர் கடைசி வரை போதித்தது இவற்றைத்தான். இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், குறிப்பாக இந்துக்கள் சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது, தீண்டாமை என்பது இழிவான செயல், எனவே கனவிலும் கூட எவரும் தீண்டாமைக்கு ஆதரவளிக்க கூடாது, அனைவரும் ஒன்றுபட்டு இந்தியாவை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும். இந்த நோக்கங்களுக்காகத்தான் சாவர்கர் கடைசி வரை குரல் கொடுத்தார், கடைசி வரை போராடினார், கடைசி வரை விமர்சனங்களை எதிர்கொண்டார். வாழும் போதும் சரி, மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆனபோதும் சரி, சாவர்கருக்கு இணையாக இத்தனை விமர்சனங்களை சந்தித்த இன்னொரு தலைவரை காண முடியாது. சுதந்திர போராட்ட வீரராக, சமூக சீர்திருத்தவாதியாக, பட்டியல் சமூக மக்களின் முன்னேற்றத்திற்கு போராடிய முன்னோடிகளில் ஒருவராக, எழுத்தாளராக, கவிஞராக சாவர்கருக்கு இந்திய வரலாற்றில் எப்போதும் தனி இடம் உண்டு. இந்த இடத்தில் சாவர்கரை விமர்சிப்பவர்களிடம் ஒன்றை மட்டும்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. சாவர்கரை முதலில் படியுங்கள், அவசியம் இருந்தால் பிறகு அவரை விமர்சிக்கலாம். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.